எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஈகிள் ஸ்கவுட் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாய் ஸ்கவுட்ஸ்னால் என்ன, ஈகிள் ஸ்கவுட் எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக என் பையன் பண்ண ப்ராஜெக்ட் தான். அவன் வந்து இங்கே இருக்கிற டேலஸில் ஒரு கோயிலுக்கு பூஜா மந்திர் பண்ணி கொடுத்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி பண்ணா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கலாம். இது எங்கே வேணால் பண்ணலாம். கோயில், ஸ்கூலு, பார்க்கு, பப்ளிக் பிளேசஸ் எதுக்கு வேணால் பண்ணலாம். இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் அப்புறம் எவ்வளோ செலவாகுதோ எல்லாமே ஸ்கவுட் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒன்ஸ் ட்ரூப்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்தோடனே இது மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதான் அவன் பண்ண டிசைன். இது வந்து வீக்கெண்ட் பண்ணாமல் சாட்டர்டே 9 to 5 ஸ்கெடியூல் போட்டிருந்தான். இது மட்டும் இல்லாமல் ட்ரூப்லேருந்து கண்டிப்பாக ஒரு அடல்ட் லீடர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை வந்து தனியாக ஸ்கவுட் பண்ணக்கூடாது, ட்ரூப் கூட சேர்ந்து தான் பண்ணணும். இதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க வர ஸ்கவுட்ஸ்க்கெல்லாம். ஸோ இவன் வந்து 9 to 5 போட்டப்போ வர்றவங்க ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லை 1 hour 2 hour எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அவ்வளோ நேரம் இருந்து ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து நல்லா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்புறம் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்கும். ஸோ வேறு யாருமே கார்பெண்டர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவங்களே தான் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி இவன் சொல்கிறத கேட்டு அவங்க பண்ணணும். நாங்கள் முதல்ல இந்த கோயிலை அப்ரோச் பண்ணுறப்ப அவங்க கார்டனிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது பூஜா மந்திர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவில் ஆர்டர் பண்ண பூஜா மந்திர் வந்து கோவிட் ஆங்கிறதால ஷிப்மெண்ட் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு நாங்கள் இதை பண்ணி கொடுத்தோம். இந்த ப்ராசஸ் எப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து முதல்ல அப்ளை பண்ண உடனே ட்ரூப் லீடர் வந்து செக் பண்ணுவாங்க எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் முடிச்சிருக்கானா ஈகிள் ஸ்கவுட் ஆகிறதுக்குன்னு. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா அப்படின்ன உடனே தான் இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரூப் லீடர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா, அவர் கூட ஒரு மீட்டிங் இருக்கும். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறான், எவ்வளோ பட்ஜெட், எந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக அவங்க கூட ஒரு மீட்டிங்கில் பேசணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ட்ரூப்புக்குமே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். லோவ்ஸ் அப்புறம் ஹோம் டிப்போன்னு 2 கடை இருக்குது, அது 2லேயும் வாங்கினோம். இந்த பிளாங்க் எல்லாமே அவங்களே தான் கட் பண்ணாங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து அடல்ட் லீடர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுமே கட் பண்ணாங்க. இதில் என்ன இதுன்னா, அது வந்து க்ளூ பண்ணுறப்ப வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் ஒன்ஸ் கொஞ்சம் பசங்க கட் பண்ணாங்க, கொஞ்சம் பசங்க வந்து அப்படி க்ளூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடில் ஹோல்லாம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பெல் தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரியும் பண்ணியிருந்தான். டே 1 என்ன பண்ணாங்கன்னா, பாட்டம் சைடு அப்புறம் மேலே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பேக் சைடு ஃபினிஷ் பண்ணல. அது மாதிரி மேலே கோபுரம் ஃபினிஷ் பண்ணல. அது வந்து ரொம்ப இன்ட்ரீக் ஒர்க்காக இருந்தது. அது க்ளூ பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறதால மறுநாள் இதை பண்ணாங்க. இந்த கோபுரத்துக்கு வச்சுருக்கிற இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரெடிமேடாக இங்கே வாங்கினது தான். இது வந்து பார்டர் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதை வாங்கி நம்ம ஊர் டிசைனில் பூஜா மந்திர் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பீஸாக க்ளூ பண்ண வேண்டியிருந்துச்சு. அது காயறதுக்கு வேறு லேட் ஆகுது. ஸோ அதை ஃபைனல் டச்சப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவுமே வார்னிஷ் ஒரு கோட்டு கொடுத்தானா நல்லா இழுத்துக்குது, ஆனால் காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வார்னிஷ் கலர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நிறைய கோட்டிங் கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஷேடும் மாறி மாறி வந்துச்சு. ஒன்ஸ் அந்த கோபுரம் எல்லாம் செட் பண்ண உடனே, க்ளூ பண்ண உடனே, வார்னிஷ் பண்ண உடனே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பெல் எல்லாமே நாங்கள் அமேசானில் வாங்கினோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைட் வேறு செட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா சாமி வைக்கிறப்ப உள்ளே லைட் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கலர்ஃபுல் ஷேட்ஸ் எல்லாம் மாறுற மாதிரி ரிமோட் கண்ட்ரோலில் லைட் வாங்கியிருந்தோம். ஒன்ஸ் அந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே நாங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். கோயிலில் வந்து அன்னைக்கு அதை சாமியை பிரதிஷ்டை பண்ணல, அதை வந்து நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கும். அதை வந்து ஆன்லைனில் அவன் ஃபில் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுனா, யார் யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எத்தனை நாளுக்குள்ளே பண்ணா, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ட்ரு பண்ணி ஃபினிஷ் பண்ணி ட்ரூப்புக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரூப் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 2-3 வீக்ஸ் எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் அவங்க ரிவ்யூ பண்ணி முடித்த உடனே அவங்க வந்து ஈகிள் ஸ்கவுட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இவன் ஈகிள் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு செரிமனி எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் மற்ற நாள் நடக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு ரொம்ப பிஸியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நானுமே எனக்கு ஒரு பூஜா மந்திர் பண்ணி கொடு நான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவன் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் இதுதான் ஃபைனல் லுக். பார்த்திங்கன்னா நாங்கள் கராஜில் நான் இருந்தப்போ எடுத்தேன். நான் உள்ளே குட்டி லைட் செட் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உள்ளே இருக்குது. ஏன்னா அது உள்ளே லைட் வச்சுட்டோன்னா சாமி வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும் அப்படிங்கிறதால அது வச்சுருந்தோம். அது ரிமோட் கண்ட்ரோல் தான். அது வந்து கலர் ஷேட்ஸும் மாறுச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது, டேலஸில் இருக்குது. ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு வந்தோம். இந்த கோயில் தான் அது. இந்த கோயில் வந்து டேலஸ் நாமத்வார் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிருஷ்ணா டெம்பிள்.
இங்கே கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதால நிறையவே கார்டனிங் பின்னாடி நிறைய மரம்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த கோயில் பில்டிங் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு திபெத்தியன் டெம்பிள் கூட இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பில்டிங் பார்க்குறதுக்கேமு. நாங்கள் வந்து சம்மரில் ஒரு ரிசைட்டல் நடந்தது, அதுக்காக இங்கே வந்திருந்தோம். சரி அப்படி நான் உள்ளே போய் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் கோயில் வந்து பூட்டி இருந்தது. அந்த பில்டிங்கில் தான் ரிசைட்டல் நடந்துச்சு. இந்த திபெத்தியன் டெம்பிள் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அதுதான். அது ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஸ்கவுட் ஜேர்னியை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பாய் ஸ்கவுட்ஸ்லேயே நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறையவே கற்றுக்கிட்டான்னு தான் சொல்லுவேன். எப்படி ஒரு டீமை லீட் பண்ணுறது, எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் எப்படி பிளான் பண்ணி நம்ம ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறது, அப்புறம் ஃபார்மலாக எப்படி அந்த ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் ஃபார்மலாக எப்படி ட்ரூப் கிட்டையும் இதை பற்றி பேசி அப்ரூவல் வாங்கி அதை சப்மிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.